வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்னைக்கு ட்ரெண்டிங் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ குழந்தைங்க வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அது ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. அதனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி வாழைக்காய் பக்கம் மாறிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கழுவி வாஷ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. இது 3த்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியமே கிடையாது. இது 3த்தையுமே நல்லா பெரட்டி வச்சுருங்க. கையாலே பெரட்டி வச்சுருங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி. இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி. இதில் வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு கொடுத்து விடலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பேன் எடுத்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் ரொம்ப ஆயில் வந்து இதுக்கு வந்து தேவைப்படாது. சும்மா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா கூட போதும் உங்களுக்கு. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு சேர்த்தாச்சு. இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதனால் இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைக்காய் வந்து ஃபுல்லாகவே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 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 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2 to 5 மினிட்ஸ் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இது கரெக்டாக நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். வாழைக்காய் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் அது. நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. அது எல்லா டைம்லேயும் நம்மளுக்கு வாழைக்காய் கிடைக்கும். இது சீசனில் கிடையாது, எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் வாழைக்காய். இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் வரவால நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கரெக்டாக பக்காவாக வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.